ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்து பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை புட் பை பண்ணுறீங்க. அதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ நான் ஆப்ஷன் செயினில் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ கரண்ட் பொசிஷன் நிஃப்டி பார்த்திங்கன்னா 24,131. நான் இதில் பார்த்திங்கன்னா புட்டு வாங்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ மண்டே கீழே போகுன்னு சொல்லிட்டு புட்டு வாங்குறேன் 24,000. அதோடய ப்ரைஸ் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், புட் 80-60 இருக்குது. கிளிக் பண்ணுறேன், பை அண்ட் செல் வருது, பை கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அதை பை பண்ண போகிறேன். குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம். கரண்ட்லி 80-60 இருக்குது. கீழே வாங்குறதுனாலும் மேலே வாங்குறதுனாலும் உங்கள் விருப்பம், நீங்கள் லிமிட் அடிச்சுக்கிங்க. ஓகே, இன்ட்ராடே கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு 80 ரூபாய்க்கு வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து இது மேலே போனால் தான் ப்ராஃபிட், ஓகேவா. திடீர்னு இது கீழே போகுது, கீழே போகிற மாதிரி இருந்தால் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 80 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 75 ரூபா வரைக்கும் போச்சு, கீழே போயிட்டே இருக்குது அப்படின்னா வெளியே வந்துடணும்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிகர் ப்ரைஸ்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அடிக்கணும். அது என்னென்னா, மார்க்கெட்டில் வந்துட்டு ரேட் குறைஞ்சிட்டே இருக்குது, எந்த ப்ரைஸ் வந்தோடனே இந்த ரெக்வஸ்ட் வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும், ஸோ எந்த ப்ரைஸ் வந்தோடனே வெளியே போகணும்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்களே அந்த ப்ரைஸை வந்து இங்கே அடிக்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 75 ரூபா வந்தால் வெளியே வந்துடணும், ஓகேவா. ஸோ நீங்கள் ட்ரிகர் ப்ரைஸ் 75 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 74 ரூபா வச்சுக்கலாம் லிமிட்டில். என்னென்னா 75 ரூபா வந்தோடனே செல் பண்ண அந்த சிஸ்டம் வந்து ரெடி ஆகிரும். 74 கிட்ட வந்தோடனே செல் பண்ணிடும். 74 கீழே போச்சுன்னா எப்பயுமே செல் பண்ணாது. 74க்கு மேலே செல் பண்ணும், ஆனால் 74 கீழே வந்து செல் பண்ணாது. ஸோ அந்த லிமிட் வந்தோடனே டக்குன்னு வந்துட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஒர்க் ஆகி செல் ஆகிரும் உங்கள் பொசிஷனு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு பை கொடுக்கணும். பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வருது, மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி செல் ஆயிரும், சரியா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணணும். ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா இதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக தான் மெயின் அந்த வீடியோ. ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.